ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். போட்டில் போயிட்டு எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் வந்து தாசுடைய ஒய்ஃபும் மதியும் வர்றாங்க. மதி சொல்கிறாங்க போட்டுக்கு போவோமா அப்படிங்கிறாங்க. அவங்களும் போட்டில் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. சரி போவோம்னு சொல்லிவிட்டு அதே இடத்துக்கு அவங்களும் வர்றாங்க. அவங்க இவங்கள பார்த்துட்றாங்க. தாசு நிலாவை பார்த்ததும் மதியை பார்த்து கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம். நீ ஏதாவது இவளுக்கு சொன்னியா இங்கே வர்றதுக்கு? நீ ஃபோனில் இவளோட அடிக்கடி பேசுகிறத நான் பார்த்துருக்கேன். நீ தான் சொல்லியிருக்கணும் இங்கே வர்றோம், நீயும் வந்துரு, எல்லோரும் சந்தோஷமாக பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லவும், சத்தியமாக நான் சொல்லலைங்க அப்படின்னு சொல்லவும், நிலா வந்து எதற்கு வந்து கேட்குறாங்க, என்ன எதுக்கு எடுத்தாலும் வந்து எதுக்கு அவங்கள சத்தம் போடுற? அவங்க ஒன்றும் இங்கே சொல்லலை. நான் என் குடும்பத்தோடு வந்திருக்கேன், நீ உன் குடும்பத்தோடு வந்திருக்க, அதோடு நின்றுக்க. அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் அவங்கள ஏன் சத்தம் போடுற அப்படின்னு சொல்லவும், ஏண்டி உனக்கு கோவம் வருது? அவள் என் பொண்டாட்டி, அவளை நான் என்ன வேணாலும் பேசுவேன், அதை கேட்க நீ யார் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீயும் இங்கே சுற்றி பார்க்க வந்திருக்க, நாங்களும் சுற்றி பார்க்க வந்திருக்கோம். அதோட நீ உன் வேலையை பாரு, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் வந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு பண்ணிக்கிட்டு தெரியாத அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவுமே நிலா தாசை பார்த்து கேட்குறாங்க, இங்கே பாரு, என் லைஃப்பு காலியாகணும்னு சொல்லிட்டு நீ அப்பா அம்மா எல்லாரும் முடிவு பண்ணீங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க என் லைஃப் நல்லா இருக்குன்னு நினச்சாங்க. அதனால தான் என் புருஷன் சர்டிஃபிகேட் முதற்கொண்டு ரெடி பண்ணிட்டாரு. எனக்கும் வேலை கிடைக்க போகுது. அதனால் வந்து இனிமேல் என் வாழ்க்கையில் நீ எதுவும் தலையிடாத. வந்தியா பார்த்தியா பேசாமல் போய்கிட்டுரு. நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படிங்கிறாப்புல. என்னடி இவங்கெல்லாம் இருக்கிற தைரியத்தில் ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு திரிகிறியா அப்படின்னு தாஸ் கேட்குறாரு. இங்கே பாரு, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காத. அதுக்கப்புறம் இவங்க 4 பேர்த்தையும் லைட்டாக கண்ணை காட்டினேன்னா உன்னை இந்த இடத்துல தட்டி தூக்கிடுவாங்க அப்படின்னவும், என்னடி அடியாட்களை வச்சுருக்கிறது மாதிரி மிரட்டுற அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து மதி சொல்கிறாங்க, ஏங்க வேணாங்க, வந்த இடத்துல எதுக்குங்க பிரச்சனை பண்ணுறீங்க, வாங்க போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. என்னடி இவளுக்கு பயந்துக்கிட்டு என்னடி போகணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ நிலா மதியை பார்த்து சொல்கிறாங்க, அனி இவனை மரியாதையாக நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க, இல்லைன்னா நடக்கிற கதையே வேறு அப்படின்னு சொல்லவும், சரிதாண்டி, நீ இவங்கெல்லாம் இருக்கிற தைரியத்தில் பேசிக்கிட்டு இருக்க, உன்னை பார்த்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோவமாக மதியை கூட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. வந்துட்டு ரூமுக்கு வர்றாரு. ரூமுக்கு வந்ததும் அவங்க அப்பாவை பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, அப்பா வெளியே வாங்கப்பா, ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாரு. சரின்ட்டு மனோகரனும் வெளியில் வர்றாரு. என்னடா அப்படின்னு கேட்கையில், இங்கே நிலாவை பார்த்தப்பா, அவள் ரொம்ப பேசுகிறாப்பா, அவளுக்கு எங்கிட்டோ சர்டிஃபிகேட் வந்து சோழன் வாங்கி கொடுத்துட்டானா, இப்போ வேலையும் கிடைக்க போகுதுங்கிறா அப்படின்னு சொல்லவும், என்னடா ரொம்ப பேசுனாங்கிற, நீ விட்டு வச்சுட்டா வந்தவளை அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா அவள் பேச்செல்லாம் வேறு மாதிரி இருக்குது, நம்ம வீட்டில் இருக்கையில் எவ்வளோக்கெவ்வளோ பயந்தாலோ இப்போ அவ்வளோக்கெவ்வளோ பயம் விட்டு போய் தூக்கி எறிஞ்சு பேசுகிறாப்பா, அவளுக்கு அவங்க கூட இருக்கிற திமிரு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட மனோகரன் ரொம்ப கோவப்படுறாரு. சரி, இவள் கைகால் நல்லா இருந்தால் தன்னடா வேலைக்கு போவா, இவளை ஏதாவது வந்து அடியாளை வச்சு தட்டி தூக்கிடுவோமா அப்படிங்கிறாப்புல. அப்பா என்னதான் இருந்தாலும் அவள் நம்ம தங்கச்சிப்பா, உங்களுக்கு பொண்ணுப்பா அப்படின்னவும், டேய் நம்மளே வேணாம்னு நினைக்கிறவள அவளை ஏன்டா நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அடியாட்களுக்கு ஏற்பாடு பண்ணுடா, இங்கேருந்து போகிறதுக்குள்ளே அவளை கட்டினானே ஒரு இத்து போனவன், அவனையும் தட்டி தூக்குறோம் அப்படிங்கிறாப்புல. இவங்க 2 பேரும் இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்றது நிலா யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க. நிலாவுக்கு என்ன நடக்கும்ன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம்.